ஜனமேஜயன் என்னும் மன்னன் வியாச முனிவரிடம் நவராத்திரியின் மகிமையும் அதை கொண்டாடும் வழிமுறைகளையும் கேட்டபோது முனிவர் அழகாக எடுத்து கூறினார். கன்னிகா பூஜை போது குமாரியை பூஜிப்பதால் வறுமை நீக்கமும் பகைவர் வெற்றியும் ஆயுள் விருத்தியும் செல்வ வளர்ச்சியும் கிடைக்கும் என்றும், திரிமூர்த்தி வழிபாடு தனதானிய விருத்தி புத்திரப்பேரையும், கல்யாணி வழிபாடு கலைகளில் அபிவிருத்தியும் ராஜசுகமும், ரோகிணியை வழிபடுவதால் ரோக நிவர்த்தியும், சண்டிகையை வழிபடுவதால் செல்வ வளமும், காளியை வணங்குவதால் பகைவர் நாசமும், சாம்பவியை வழிபடுவதால் போரில் வெற்றியும் வறுமை நீக்கமும் ஏற்படும். துர்க்கையை வழிபடுவதால் கொடிய பகைவர்கள் அழிவதோடு பேராற்றலும் பரலோக சுகமும் கிடைக்கும். சுபத்திரியை வழிபடுவதால் மங்களங்களோடு எண்ணங்கள் பலிதமாகும், பேரும் கிட்டும். இந்த 9 கன்னியரை வணங்கும் போது அந்தந்த பெயர்களுக்கு மூல காரணமாக உள்ள இறைவியை துதித்து அவரவர்க்குரிய மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும். எங்கும் எல்லாவற்றிலும் பூமியாகவும் நதியாகவும் பிற ஜீவன்களாகவும் நிறைந்திருக்கும் அம்பிகையை வழிபட்டு வளம் பெற வேண்டும். நவராத்திரியின் போது நிகழ்த்தப்படும் ஜபம், கோஷங்கள், தியானம் ஆகியவை நம் ஆவியுடன் இணைக்கின்றன. ஆவியுடன் தொடர்பு கொள்வது நமக்குள் நேர்மறையான குணங்களை தூண்டுகிறது. சோம்பல், பெருமை, ஆவேசம், பசி, வெறுப்புகளை அழிக்கிறது. எதிர்மறை உணர்ச்சிகளின் வடிவத்தில் மன அழுத்தம் அளிக்கப்படும் போது உருமாறும் 9 இரவுகளின் ஆழ்ந்த ஓய்வை நாம் அனுபவிக்கிறோம். வெற்றிக்குரிய தசமி திதியும் வன்னிமர வழிபாடும் விஜயதசமியில் வன்னிமரத்தை 27 முறை வலம் வர வருடம் முழுவதும் துன்பம் நம்மை ஒருபோதும் அணுகாது என்பது ஐதீகம். வன்னிமரம் ஜெயதேவியின் வடிவமாக கருதப்படுகிறது. துர்க்கை கோயில் கொண்டிருக்கும் இடம் வன்னிமரம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அஞ்ஞான வாசத்தின் போது தமது ஆயுதங்களை வெற்றி தரும் வன்னி மரத்தை மறைத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. உமாதேவி வன்னி மரத்தடியில் வாசம் செய்வதாகவும் தவம் இருந்ததாகவும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. வன்னிமரம் விநாயகப் பெருமானுடைய பஞ்சபூத ரூபத்தை உணர்த்தும் 5 வகையான மரங்களில் அக்னி சுரூபம். பொறையாருக்கு அருகிலுள்ள சாத்தனூர் பாசிக்குளம் விநாயகர் சாஸ்தாவுக்கு அக்னி சுரூபமாக வன்னிமர வடிவில் காட்சி கொடுத்ததாக ஸ்தல மகாத்மியம் கூறுகிறது. வன்னிமர இலையை வடமொழியில் சமிபத்திரம் என்று கூறுகின்றனர். விநாயகருக்கும் சனீஸ்வரனுக்கும் விருப்பத்திற்குரிய இலை வன்னிமர இலை. விஜயதசமியின் போது துர்காதேவி மகிஷனை அழிக்க வேல் வாங்கும் நிகழ்ச்சி வன்னிமரத்தடியில் நடக்கிறது. வன்னி வெற்றியை தரும் மரம் என்பதால் அந்த மரம் இருந்தால் அங்கு வேல் வாங்குவது சிறப்பு. வன்னிமரம் புகழ்பெற்ற சில சிவாலயங்களில் மட்டுமே இருக்கிறது. வெற்றிக்குரிய தசமி திதி. எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றே அனைவரும் விரும்புவர். வெற்றியை நமக்கு தந்தருளும் நாளே விஜயதசமி. கல்வி கலைகளை கற்க விரும்புபவர்கள் இந்த நாளில் தொடங்குவது வழக்கம். இந்த நாளில் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தொடங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவர். இதனால் அட்சர அப்பியாசம் என்று கூறுவர். சரஸ்வதி கோயில் அட்சர அப்பியாச வழிபாடு மிகவும் கூத்தனூரில் சிறப்புக்குரியதாக கொண்டாடப்பட்டு வருகிறது. படிப்பு மட்டும் இல்லாமல் சுப நிகழ்வுகளையும் இன்று தொடங்கினால் எளிதில் வெற்றி பெறலாம். பிரம்மாவை நோக்கி தவம் செய்த மகிஷன் என்னும் அசுரன் தனக்கு அழிவு நேர்ந்தால் ஒரு பெண்ணால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். தனக்கு அழிவே கிடையாது என ஆணவம் கொண்டான். தேவர்களின் துன்பம் தீர்க்க எண்ணிய தேவி உக்ர ரூபம் கொண்டாள். மும்மூர்த்திகளும் தங்களது அம்சத்தையும் அவளுக்கு அளித்து உதவினர். மகிஷனுடன் அவள் போர் புரிந்தாள். மகிஷனை வதம் செய்தால் மகிஷாசுரமர்த்தினி என்னும் பெயரை பெற்றாள். அந்த வெற்றி திருநாளையே விஜயதசமியாக கொண்டாடுகிறோம்.